இது காவல்துறை உதவியோட பள்ளி தரப்பு செய்த ஒரு கலவரம். இப்ப கூட பாத்தீங்கன்னா எது கேட்டாலும் கலவரத்துல போயிடுச்சு. கலவர வழக்குல கோர்ட்டு உத்தரவு கொடுத்ததன் அடிப்படையில எங்களை விசாரணை பண்ண வந்தாங்க. முந்தானத்தே எனக்கு சம்மன் கொடுத்துட்டு போனாங்க. இந்த மாதிரி சம்மன் உங்களுக்கு தரோம், நீங்க லேடிஸா இருக்கிற ஒரு காரணத்தால உங்களை நாங்க வீட்டுல விசாரிக்க வரோம் அப்படின்னு சொன்னாங்க. அதன் அடிப்படையில எனக்கு விசாரணை பண்ண வந்தாங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 20 நிமிஷமா விசாரணை பண்ணினாங்க. அவங்க கலவர வழக்குல அவங்க மனசுக்கு என்னெல்லாம் சந்தேகம் ஏற்பட்டதோ அத்தனை கேள்விகளையும் என்கிட்டயும் என்னுடைய கணவர்கிட்டையும் கேட்டாங்க. அதுக்கான தெளிவான பதில நாங்க கொடுத்திருக்கோம். என்ன மாதிரி கேள்வினா அதுதான், இந்த கலவரத்துக்கு காரணம் யாரு, இந்த மாதிரிலாம் வர மாதிரியே நிறைய கேள்விகள் கேட்டாங்க. அவங்க மனசுல தோணுனதெல்லாம் 13ஆம் தேதி எப்படி கூட்டம் வந்துச்சு, 14ஆம் தேதி எப்படி வந்தது அப்படின்லாம் கேட்டாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விளக்கமும் நாங்கள் கொடுத்துருக்கோம். உண்மையான விளக்கமும் நேர்மையான விளக்கமும் கொடுத்துருக்கோம். கலவரத்துக்கு காரணம் நீங்க தானே பள்ளி தரப்பு சொல்றாங்க, இந்த குற்றச்சாட்டுக்கு உங்களுடைய பதில் என்ன அப்படின்னு எங்ககிட்ட கேள்வி வச்சாங்க. அதனுடைய குற்றச்சாட்டுக்கான பதில தெளிவா கொடுத்துருக்கோம். எப்படின்னா, ஒரு வண்டி இருக்கு அப்படின்னா நம்ம சொந்த வீட்லயே ரூம்குள்ளர நிறுத்தினா கூட அந்த சாவியை எடுத்து எங்க வைக்கணுமோ அங்க வைப்போம். இதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய இயல்பா இருந்துகிட்டு இருக்கு. அப்போ அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளார வந்த டிராக்டர்ல இருந்த சாவி இதெல்லாம் எப்படி சார் வந்தது? இது நாங்க செஞ்ச ஒரு இது கிடையாது. ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி அப்படின்ற ஒரு இதுக்காக தான் மக்கள் கூட்டம் அங்க சேர்ந்ததை தவிர கலவரம் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கம் மக்களுக்கு கிடையவே கிடையாது. இதுவே காவல்துறை பாத்தீங்கன்னா அந்த கூட்டம் எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் நடந்தது. அங்க மக்கள் கூட போறாங்கிறது தெரியும் காவல்துறை. ஆனா காவல்துறை பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல பசங்களை பள்ளி சொன்ன ஒரு காரணத்துக்காக பள்ளிக்கூடம் நம்ம கலவரம் பண்ணன மாதிரி நம்மளுடைய இதை காமிச்சிரும், அதனால பசங்களை விட்டுருங்க, நாங்க ஆரம்பிக்கிறோம், பசங்களை விட்டுருங்க, ஸ்ரீமதியோட அந்த மரணத்தை நம்ம மறைச்சிட்டு திரும்ப பள்ளி இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு போக்கஸை கொண்டுட்டு போனா மக்கள் ஸ்ரீமதியை மறந்துடுவாங்க அப்படிங்கறதான் பள்ளியோட முழு நோக்கமா இருந்துகிட்டு இருக்கு. அதனால அவங்க செஞ்சதுதான் சார். போலீஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பசங்களை விட்டுருவாங்க. எல்லாம் முடிஞ்ச உடனே ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளார பசங்களை அடிச்சு வெளியே துரத்துறாங்க, மேல சொல்றாங்க, கீழே சொல்றாங்க. ஆனா ஏன் இதை ஆரம்பத்துல காவல்துறை பண்ணல? இது காவல்துறை உதவியோட பள்ளி தரப்பு செய்த ஒரு கலவரம் தான் செஞ்சிருக்கும். அப்படின்னா அவங்களுடைய முழு நோக்கமே ஸ்ரீமதி வழக்குல இருக்கக்கூடிய அந்த அத்தனை தடயங்களையும் அழிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான். இப்ப கூட பாத்தீங்கன்னா எது கேட்டாலும் கலவரத்துல போயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த காரணத்துக்காக தான். இப்ப இதுவே கலவரம் ஆகல அப்படின்னா அவங்க இப்படி ஒரு பதில சொல்ல முடியாது. அப்ப கலவரத்தை நடத்தினதே பள்ளி தரப்பு தான். 4 நாளா ஒரு பெத்த தாய்கிட்ட சாந்தி பதில் சொல்லாத ஒரு சாந்தி கலவரம் அன்னைக்கு பேட்டி கொடுக்குது. அதனுடைய நோக்கம் என்ன? ஸ்ரீமதி மரணத்தை மறந்து பள்ளியை பத்தி மக்கள் பேசணும் அப்படிங்கறதா ரவிக்குமாரும் சாந்தியும் போட்ட ஒரு பெரிய திட்டம். அதுக்காக தான் அன்னைக்கு அந்த அம்மா பேட்டி கொடுக்க வந்தது. ஆனா மக்கள் மனசுல ஸ்ரீமதிக்கு நடந்த அந்த ஒரு கொடுமை யாராலையும் மறக்கவே முடியல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.